இந்த வீடியோ நாங்கள் 2023 24 எம்சிக்கு 31 எம்சிக்கு பார்ப்போம். இந்த 31 எம்சிக்கு நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். வெப்பநிலை அதிகரிப்பில் ஒரு ரசாயன தாக்கத்தின் வீதம் ஏன் அதிகரிக்கிறது என்பதை பின்வரும் கூற்றுகளில் கூற்று சரியாக விளக்குகிறது. ஏ கூற்று: உயர் வெப்பநிலையில் தாக்கத்தினுடைய எதிர்ப்பு சக்தி குறைகிறது. ரைட். உயர் வெப்பநிலை நடக்குது, இது தாக்க வீதத்துக்கும் தாக்க வீதத்துக்கும் வெப்பநிலைக்கு முடியலான விஷயம் தான் சொல்றாங்க. இப்போ உயர் வெப்பநிலைன்னு சொன்னா இப்போ முதல்ல போல்ட்ஸ்மானுடைய வலை எங்களுக்கு தெரியும். அந்த வலையின் அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் வச்சுக்கொள்ளுமே. குறிப்பிட்ட வெப்பநிலையில் என்ன செய்யும், மூலக்கூறுகளுக்கும் அந்த மூலக்கூறுகள எண்ணிக்கைக்கும் வெப்பநிலைக்கு முடியல ஒரு வரைவு இப்படி ஒன்று வரைஞ்சோம்னு சொல்லிச்சுன்னா இப்படி ஒரு அமைப்பு எங்களுக்கு கிடைக்கும். வளமை அப்படின்னா T1 T2 எடுத்தோம்னு சொல்லிச்சுன்னா இப்போ T2 பெருசாக இருக்கும் T1 விட. அப்போ இப்படி ஒரு சந்தர்ப்பம் வர நேரங்களில் மூலக்கூறுட எண்ணிக்கை T2 அது வெப்பநிலை கூடுனா அந்த மூலக்கூறு எண்ணிக்கை கூடியிருக்கும், அந்த வெப்பநிலையை பெற்ற மூலக்கூறு. ஆகவே அதை என்ன செய்யும், கூடுதலான சக்தி பெற்ற மூலக்கூறு, ஆகவே தாக்குதல் கூடும். ஆகவே ஏ உயர் வெப்பநிலையில் தாக்கத்தினுடைய ஏவற் சக்தி குறைகிறது. ஏவற் சக்தி சம்பந்தமா வெப்பநிலை கூடும்போது ஏவற் சக்தி கூடாது. ஆனா வெப்பநிலை கூடும்போது ஏவற் சக்தி அடைந்த மூலக்கூறுகள் கூடும். அதாவது ஏவற் சக்தியை அடைந்த மூலக்கூறுகளின் இல்லாட்டி அணுக்களின் எண்ணிக்கை கூடும். என்ன செய்யும், எண்ணிக்கை கூடும். அப்ப எண்ணிக்கை கூடுறதால என்ன செய்யும், அங்க என்ன செய்யும், மோதுக அடைகிற அதாவது மூலக்கூறுகளுக்கு மோதுக அடைகிற எண்ணிக்கை கூடும். அல்லாட்டி மூலக்கூறுகள் மோதுக அடைகிற மூலக்கூறு எண்ணிக்கை கூடும். அல்லாட்டி மூலக்கூறு மோதுக அடைகிற பின்னம் கூடும். எண்ணிக்கை கூடும். எண்ணிக்கை கூடுறதால என்ன செய்யும், மோதுகை அடையும் மூலக்கூறுகளின் எண்ணிக்கை எண்ணிக்கையின் பின்னம் என்று வச்சுக்கொள்ளுமே. எண்ணிக்கையின் பின்னம் கூடும். பின்னம் என்ன செய்யும், பின்னம் கூடும். இதால என்ன செய்யுதுன்னு சொன்னா தாக்க வீதம் கூடும். இதான் காரணமே ஒழிய ஏவற் சக்திக்கும் இது அதாவது வெப்பநிலை அதிகரிப்பான ஏவற் சக்தி குறைது கூடுது என்ற விஷயம் வராது. அப்ப ஏ பிழை, ஏ டைரக்டாவே பிழை வருது. பியை பார்ப்போம். உயர் வெப்பநிலை தாக்கத்தினை ஏவற் சக்தி அதிகரிக்கிறது, அதுவும் ஏவற் சக்தியை பத்தி நம்ம கலைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். இது உயர் வெப்பநிலையில் தாக்கி மூலக்கூறின் ஒவ்வொரு மோதுகையிலும் விளைவுகள் உண்டாகின்றன. அப்படி சொல்லல, அது என்னண்டா உயர் வெப்பநிலை தாக்கி மூலக்கூறின் ஒவ்வொரு மோதுகையிலும் விளைவு உண்டான சில நேரம் 2 படியில மோதுகைக்கு பிறகு விளைவு உண்டாக வேண்டிய சந்தர்ப்பம். ஒவ்வொரு படியிலையும் மோத விளை வருமானா அதை சொல்லிடாது, அதை கன்ஃபார்ம் பண்ணிடாது. அதுக்கும் இந்த தாக்கத்தினுடைய தாக்க வீதத்தையும் சொல்லிடாது. சில 2 மோதுகை மோத வேண்டியிருக்கும், சிலதுக்கு 3 மோதுகை மோத வேண்டியிருக்கும். அப்ப இடைநிலையில உள்ள அதாவது என்ன சொன்னா உயர் வெப்பநிலையில வரும்போது எல்லாமே இவள் சக்தியை பெற்றிருக்குமா என்றா இல்ல, எல்லாமே இவள் சக்தியை பெற்றிருக்காது. ஒரு குறிப்பிட்ட அளவு இவள் சக்தியை தாண்டி இருக்கும். அந்த மோதினாத்தான் எங்களுக்கு என்ன நடக்கும், எங்களுக்கு தாக்க வீதம் கூடும். சிலது இடைநிலையில் இருக்கிற 2 மோதிச்சுன்னா தாக்க வீதம் குறைவாய்ப்பு இருக்கு. ஆகவே உயர் வெப்பநிலை தாக்கி மூலக்கூறு ஒவ்வொரு மோதுகையிலும் விளை உண்டாகின்றன. ஒவ்வொரு மோதையும் சொல்லிடுறேன். ஏண்டா இடைநிலை அல்லது தாழ்நிலையில உள்ள ஏவல் சக்தி உடைய இதுகள் மோதுனா எங்களுக்கு என்ன செய்யாது, தாக்க வீதம் கூடாது. அப்ப 2வது சியும் புல. உயர் வெப்பநிலையின் தாக்கத்தினுடைய ஏவல் சக்தியிலும் பார்க்க கூடுதலான சக்தியை கொண்ட மோதுகையின் பின்னம் அதிகரிக்கும். உயர் வெப்பநிலையில தாக்கத்தின் ஏவ சக்தியிலும் பார்க்க கூடுதலான சக்தியை கொண்ட மோதுகையின் பின்னம் அதிகரிக்கும். அது சொல்லலாம். ஏனென்றா உயர் வெப்பநிலையில் என்ன செய்யும்னு சொல்லிச்சுன்னா தாக்கத்தின் ஏவற் சக்தியிலும் பார்க்க கூடுதலான சக்தியை கொண்ட மோதுகையின் பின்னம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு.
ஏனெண்டா ஏவல் சக்தியை விட கூடுதலான மூலக்கூறுகள் இருக்கும். ஆகிய மூலக்கூறுகள் என்ன செய்யும்? உயர் வெப்பநிலையில அவை மோதுகை அடையும். மோதுகை அடைகிறதால மோதுகையின் பின்னம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. அது சரியா வரும். சரியா? அப்ப டி மட்டும்தான் சரி. அப்படி பார்க்கும்போது இதுக்கு விடை வந்து எங்களுக்கு என்னவா இருக்கும்? விடை ஒரு பேணியார் எழுதுவோம். விடை வந்து எங்களுக்கு 5வது விடையா இருக்கும். ஏன்னா இதுல டி மட்டும்தான் சரியாக வரும். டி மட்டும்தான் இதுல சரியாக வரும். விடை 5வது விடை. இதுக்கு 5வது விடை.